வெற்றிலை தீபம் போடும்போது எதுக்காக காம்பை கிள்றோன்னு தெரியுமா? வெற்றிலையோட காம்பில் மூத்த தேவியும் நுனியில ஸ்ரீதேவியும் இருப்பதா எல்லாருக்குமே தெரியும். என்னதான் வெற்றியை நோக்கி ஏற்றக்கூடிய வெற்றிலை தீபமா இருந்தாலும் அதுலேயும் ஏதோ ஒரு நுனியில நெகட்டிவிட்டி இருக்கிற மாதிரி மனிதர்களுக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்க தான் செய்யும். அதை அகற்றினா மட்டும்தான் வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். அதே மாதிரி தான் இறைவனோட ஆத்மசக்தியும் மனிதர்களோட ஆத்மசக்தியும் ஒன்று சேரும்போது தான் கண்டிப்பாக வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். இப்போ என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. இறைவனை கும்பிடும்போது நேர்முகமாக இறைவனை நினைத்து நம்ம என்ன வேண்டுதல் சொல்கிறோமோ, என்ன வேண்டுதல் செய்கிறோமோ, பக்கத்தில் அவங்க இவங்கன்னு எதையும் யோசிக்காமல் நம்மையும் இறைவனை மட்டும் சேர்த்து நம்ம வேண்டும் வேண்டுதல் கண்டிப்பாக வெற்றியை நோக்கி வெற்றிலை தீபம் போல் சுடர் விட்டு எரியும்னு நம்பிக்கையோட முருகன் மேலே உங்கள் முழு நம்பிக்கையும் வச்சு ஏற்றி தான் பாருங்களேன். இந்த செவ்வாய்க்கிழமை அண்ணன் பக்கத்தில் தம்பியை நிறுத்தியாச்சு. இன்னைக்கு பிறந்த நாள் காண போகிறது வேற யாரும் இல்லை, நான் தாங்க. மனம் இருந்தால் கொஞ்சம் வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம்.